உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். குண்டலினா என்ன? குண்டலினி என்ன அப்படின்னா என்ன? வாசினா என்ன? வாசி அப்படிங்கிறது சிவம். அந்த சிவம் எங்கே இருக்குது? புருவ மத்தியில் இருக்குது. குண்டலினி அது எங்கே இருக்குது? மூலாதாரத்தில் இருக்குது. அது சக்தியாக இருக்குது. குண்டலினி சக்தியாக இருக்குது. வாசிங்கிறது சிவமாக இருக்குது. மூலாதாரத்தில் ஒன்றும், புருவ மத்தியில் ஒன்றும் இருக்குது ஆக்ஞாவில். அப்போ இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை இந்த புருவ மத்தியில் இருக்கிற சிவத்தோட கொண்டு சேர்க்கணும். இதுதான் யோகம். தனித்தனியாக இருக்குது. அது ஒரு ஊரில், இது ஒரு ஊரில் இருக்குது. ரெண்டு பேர்த்துக்கும் இணைப்பை ஏற்படுத்தணும். அப்போ ரெண்டு பேர் இணையிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அவங்கள ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்துறதுக்கு முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சியை யார் செய்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்மா தான் செய்யணும். ஆன்மாவுக்குத்தான் அந்த பவர் இருக்குது. அப்போ அந்த ஆன்மா என்னவா இருக்குதுன்னா சிவமாக இருக்குது. அதாவது இதைத்தான் சொல்லுவாங்க, ஜீவனும் சிவமும் ஒன்றுதே அப்படின்னு. அப்போ இந்த ஜீவனுக்குள்ளே அந்த சிவம் இருக்குது, ஆன்மா இருக்குது. இந்த ஜீவனுக்குள்ளே தான் அது இருக்குது, ஜீவாத்மாவாக இருக்குது. இந்த ஜீவாத்மா அந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு உதவி செய்யணும். இந்த சக்தியை கொண்டுட்டு போய் அங்கே சேர்க்கணும். அப்போ இந்த சக்தியை அங்கே கொண்டுட்டு போகணுன்னா போகிற பாதையில் 6 பேர் இருக்கிறாங்க. 6 அந்த புருவ மத்தியை சேர்த்தி மூலாதாரத்தை சேர்த்தி மொத்தம் 6 பேர். 6 பேர் அப்படின்னு கேட்டால், மூலாதாரம், சுதீசானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்கினை, சகசரம். இந்த சகசரங்கிறது புருவ மத்திக்கு மேலே. அப்போ அது 7. அப்போது அந்த சகசரம் எப்போனா இவங்க சேர்ந்ததுக்கு பின்னாடி, இவங்களை கொண்டு சேர்த்தனதுக்கு பின்னாடி தான் அதனுடைய வேலை நமக்கு ஆரம்பிக்கும். அப்போத்தான் இந்த பயணத்தில் ஒரு முக்கியமான காட்சிகள்லாம் நமக்கு அனுபவமாக வரும். அப்போ முதல்ல இந்த சக்தியை கொண்டு சிவத்தோடு சேர்க்கணும். அப்போ மூலாதாரத்தில் விந்தாக இருக்குது. சக்தி விந்து. அப்போ இந்த விந்தை கொண்டுட்டு போய் இது சூழ விந்து. நம்ம கீழே மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விந்து பார்த்திங்கன்னா சூழ விந்து. புருவ மத்தியில் இருக்கிறது சூட்சம விந்து. அந்த விந்தை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த விந்தை பார்க்க முடியும். சூழ விந்தை பார்க்க முடியும், சூட்சம விந்தை பார்க்க முடியாது. அப்போது மனிதனை பார்க்க முடியும், இந்த ஜீவனை பார்க்க முடியும், ஜீவ ஆத்மாவை பார்க்க முடியும், பரமாத்மாவை பார்க்க முடியாது. இதுதான் அதனுடைய உள்ளில் இருக்கக்கூடிய கருத்து. இது புரிஞ்சால் எல்லாம் புரிஞ்சிடும். அப்போ இந்த ஆதாரங்க மூலியமாகத்தே மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்தியை சுவாதிசானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்கினில் கொண்டு சேர்க்கணும். அப்போ இந்த 6 ஆதாரத்தை தாண்டி தான் போகணும். இது உடனே நடக்குமா அப்படின்னா, சாதாரணமாக ஒரு சக்கரத்துக்கு ஒரு நிலைக்கு, அதாவது ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அது ஆதாரம், சக்கரம், நிலை, இப்படியெல்லாம் நம்ம அதை சொல்கிறோம். அப்போது அது ஆதாரமாகவே நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஆதாரத்துக்கு 2 வருஷம் ஆகும் அதை தாண்டறதுக்கு. அதில் அனுபவம் வர்றதுக்கு, அதை தாண்டறதுக்கு 2 வருஷம் ஆகும். அந்த கணக்கு பார்த்தா 6 2 12 வருஷம் ஆகும் முழுமை அடைகிறதுக்கு.
இந்த குண்டலினியை கொண்டு போய் அந்த வாசியோட சேர்க்கணுன்னா 12 வருஷம் முழுமை அடையணும். முறையாக பண்ணோன்னா அப்படி முறையாக பண்ணி அந்த 12 வருஷத்தில் நீ கொண்டு சேர்த்திட்டீங்கன்னா அந்த அதுக்கு மேலே சகசர பயணம் நமக்கு ஆரம்பிக்கும். அதுக்கு கதவு திறக்கும் முறையாக பண்ணி. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி செய்கிறதுக்கு, அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு பொறுமையும் இல்லை, அதுக்கு தகுந்த வாழ்க்கை முறையும் இல்லை, அதுக்கு தகுந்த ஆசானுகளும் இல்லை, குருமார்களும் இல்லை. இதை விவரமாக சொல்லி கொடுத்து அதை முறையைப்படுத்தி அதை கொண்டுட்டு போகிறதுக்கு தயாராக இல்லை. அப்போது இந்த பயணம் எப்படின்னு கேட்டால் நாட்டு மருந்து மாதிரி. ஆனால் இங்கே இப்போ இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆங்கில மருத்துவம் மாதிரி உடனே போனோம்னா மயக்க ஊசி போட்டு அதுக்கு மருந்தை கொடுத்து வழி தெரியாமல் பண்ணி எப்படியெல்லாம் அதை இது பண்ணுறாங்களோ அது மாதிரி இது போனது நடந்துரும்னு இந்த ஆன்மீக பயணத்தில் இதில் குண்டலினி சக்தி எழுப்புகிறேன், வாசியை எழுப்புகிறேன், அதை பண்ணித்தாரேன், இதை பண்ணித்தாரேன்னு சொல்லி ஏமாத்துற வேலை தான் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் மலிஞ்சு கிடக்குதே தவிர இதை முழுமையாக சொல்லி கொடுத்து இவ்வளோ நாளாகும், இவ்வளோ இது இப்படிலாம் அதெல்லாம் சமயத்தில் இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது அவஸ்தைகளாக இருக்குது, துன்பங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம தயாராகணும் அப்படின்னு நிறையா விஷயங்களை இருக்குது. இதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் இது இல்லாமல் இவங்க வேறு மாதிரி இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது அதை நினைக்கும் போது நமக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அதனால் வாசிங்கிறது சிவம் புருவமத்தி, குண்டலினிங்கிறது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி. இது ரெண்டையும் சேர்த்தனம்னா சிவபோகம். அதுதான் இந்த ஆன்ம இதில் பேரின்ப பெருவாழ்வுன்னு சொல்லக்கூடிய பேரின்பம் தரக்கூடிய விஷயம். இந்த சக்தியை கொண்டு போய் சிவத்தோடு சேர்க்குற போது தான் நமக்கு அந்த பேரின்பம் சித்திக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஆத்மா வணக்கம் எல்லாருக்கும்.